நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம், ஏன் சவுதி அரேபியா, துபாய், ஈரான் போன்ற நாடுகளில் பெட்ரோல் ஜாஸ்தியாக இருக்குன்னு. அதோட காரணத்தை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன மிருகங்களோட எச்சங்கள் புதைஞ்சு போய் மண்ணால் மூடி ப்ரெஷர் உருவாகுது. இந்த ப்ரெஷர்னால க்ரூட் ஆயிலும் நிலக்கரியும் கிடைக்குது. இப்போ இருக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் ஒரு காலகட்டத்தில் கடலாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நிலப்பகுதியில் இருக்கிற உயிரினங்கள் இறந்து போனால் அங்கே க்ரூட் ஆயில் உருவாகாது, சார்கோல் உருவாகும். அதே கடலில் இருக்கிற உயிரினங்கள் இருந்து போனால் அங்கே க்ரூட் ஆயில் உருவாகும். 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி துபாய் முழுக்க ஒரு கடல் தான் சூழ்ந்துட்டு இருந்ததுன்னா உங்களால் நம்ப முடியுமா? அந்த கடல் பேர் டெத்திஸ் சி அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்லாம் மண்ணுக்குள்ளே போய் மண் அது மேலே மூடி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகி க்ரூட் ஆயில் உருவாகுது. இப்போ இருக்கிற நிலப்பகுதியான மிடில் ஈஸ்டில் எப்படி இவ்வளோ ஆயில் இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு கண்டங்களும் தனித்தனியாக பிளேட் மாதிரி இருக்குது. உலகத்துக்கு உள்ள கோர் பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டன் ஃபார்மில் குழம்பு மாதிரியான லாவா தான் இருக்கும். இந்த மோல்டன் லாவா மேலே தான் இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ்லாம் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ்லாம் வருஷத்துக்கு சுமார் 13 சென்டிமீட்டர் நகருது. இதே மாதிரி 2 பிளேட், இந்தியன் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் மோதி தான் இமயமலை, ஹிமாலயாஸ் உருவாகுது. உலகத்திலேயே இமயமலை தான் ரொம்ப யங்கஸ்ட் மவுண்டைன், அதாவது புதுசாக உருவான மலை. யூரேஷியன் பிளேட் அப்படின்னா இந்தியாவை தவிர்த்து யூரோப்பும் ஏஷியாவும் சேர்ந்தது தான். இந்தியன் பிளேட்டுக்கும் யூரேஷியன் பிளேட்டுக்கும் நடுவில் இருந்தது தான் இந்த டெத்திஸ் ஓஷன். இப்போ இந்த டெத்திஸ் ஓஷன் இருந்த இடத்துல தான் மிடில் ஈஸ்ட் உருவாகிருக்கு. கடலாக இருந்த இந்த இடம் இப்போ பாலைவனமாக மாறி ஆயில் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கிற இடமா மாறி இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துல க்ரூட் ஆயிலும் கேஸும் அதிகமாக கிடைக்கும். உலகத்திலே அதிகமாக க்ரூட் ஆயில் கிடைக்கிறது மிடில் ஈஸ்டில் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்தோட மொத்த பரப்பளவில் 3% மட்டும் இருக்கிற மிடில் ஈஸ்டில் சுமார் 48% க்ரூட் ஆயில்ஸ் இருக்குது. இயற்கை எரிவாயு சுமார் 38% இருக்குது.